சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்றைக்கி சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியா மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆளாகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஆல். அண்டு யா மேம், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான் சார் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகே குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். என் டேரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு யா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அதை ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்றைக்கி சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ யா தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்த்த தொலைக்காட்சி பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. கிடைச்ச நேரத்தில் சீனியரான படம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி. மென்மேலும் இந்த தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஷோபனா சொன்னதை நான் திருடிக்க போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நல்லா இருந்துச்சு. அது நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதிலேருந்து தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியம்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அங்கே சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற
ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யாக்கா கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா, டே தம்பி ஒரு நல்லா சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரிலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனஸ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணிங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி அண்ட் கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களாண்ணே அப்படின்னா. டே தம்பி என்னடா என்னை எப்படி நினச்சிட்டு நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவாண்ணே அப்படின்னா. ஆமாடா நிஜமாக தான்டா ஃபுல்லாகுது. நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினா என்னைய, ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து ஒரு உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறார் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்வுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாவுக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவர் போட்டாரா அவர்னா அவர் நம்புகிற காடு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த இதை மட்டும் எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா. சொல்கிறா அப்படின்னு 10 நிமிஷம் ஆச்சுனே அந்த மியூசிக் போடுறதுக்கு. மிக்சிங்கில் வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன், நான் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைண்ணே, கடைசி 10 நிமிஷத்தில் நடந்த விஷயம்னே அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவில் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான், என்னோடது இல்லை. அதில் வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோடய டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர். ஸோ ஷரத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபஸ்ட் லுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அண்டு பாலா, விஜயெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும். லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னெலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார்.
தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியாவும் மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லோரும் கேட்குறது அது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கே அது உள்ளே இருக்குதுங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து 10 வருஷம் நட்பு, ஐ மீன் உறவு. நான் 2016-17 நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயந்தான் இங்கே சினிமாலேயும் தொடருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள். ஸோ அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்டே போவேன். அக்கா அப்படியுமே, என்ன தம்பி அப்படிம்பாங்க, இது இப்படி இருக்குக்கா, சரி வை இந்த வரேன் அப்படிம்பாங்க. சம்பவத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, சரிக்கா ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடை வந்து முதல்ல நான் பார்க்குறேன். அது வரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோடய மாமா தான் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேனு நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன். அவர் விரட்டி விட்டுருவார், போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார். அப்போ நான் 5th 6th 7th 8th 9th 10th 12th முடிச்சுட்டு வரைக்கும் என்னோடய வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், நான் பைலட்டுங்க, இதுதான் என்னோடய பைலட் லைசன்ஸு. ஸோ பைலட்டா அப்படின்னாரு. ஆமாம். நீ எத்தனை வருஷமாக இங்கே வர அப்படின்னாரு. நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான். ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆளாகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்குறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே செய்யலை. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக, சினிமாவுக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன். ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட் இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்தது சௌந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அவங்க இல்லைன்னா குட் நைட்லேருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்க இல்லைன்னா நிஜமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது. திடீர்னு அக்காவும் நானும் ஒன்று சேரலை. அக்காவும் நானும் 10 வருஷமாக கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம். என்னோடய குட் நைட்லேருந்து குட் நைட் ட்ரீசராக இருக்கட்டும், ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன். சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அக்கா எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நான். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.